வந்தது. ஆகவே நிறைய திட்டி இருக்கிறா. உடனே என்ன பொண்டாடி, எனக்கு இன்னைக்கு சாவணும். சாரி பார்த்து உதவி மாதிரி, எனக்கு இன்னைக்கு சாவணும். ஒன்று அவங்க இல்லைன்னா நான். இந்த வீட்டில் யார் இருக்குன்னு நீங்கள் தீர்மானிங்கன்னு. ராத்திரி 11:30 மணிக்கு என் அம்மா சேலையை கட்டிட்டு நின்றுட்டு, நான் என் தம்பி விட்டு போகிறேன், எனக்கு சொத்து அங்கே இருக்குது, இனி ஓம் பொண்டாட்டி வச்சு நீ ஆள், ஓம் பொண்டாட்டி வச்சு நீ ஆள், நான் போகிறேன். ராத்திரி 11:30 மணி, ஆடி மாதம் 1ஆம் தேதி. ஆடி பிறந்தால் யாரும் வீடு வாடகை போக மாட்டாங்க இல்லையா, இப்படி குடியேற மாட்டாங்க ராத்திரி. அப்போ சாத்தான் எங்கே சோதிக்கிறான் பாருங்க. அப்போது நிறைய ஆண்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி இப்படி தான். இந்த தாயாலையும் பிரச்சனை, பொண்டாட்டினாலையும் பிரச்சனை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. நான் முடிவெடுத்தேன், அம்மா நீ இங்கே இரு, நாங்கள் கிளம்புகிறோம். அன்று ராத்திரி சரியாக 12 மணிக்கு என் ஒன்று சொன்னேன், இங்கிருந்து திரும்பி வந்தால் நான் திரும்ப போக மாட்டேன். இன்றைக்கும் திரும்ப போகலை. அம்மாவும் செத்தாச்சு, 2 சகோதரனும் செத்தாச்சு, ஆனாலும் திரும்பி போகலை. ப்ராப்பர்ட்டி அனாதை மாதிரி கிடக்கு இல்லையா. ஆகவே திரும்ப வந்துட்டோம். ஆனால் வந்ததுனால என்ன, நிறைய கஷ்டங்களை அனுபவித்தோம். கஷ்டங்கள்னால ஆண்டவரை தேட ஆரம்பிக்க வேண்டிய பாக்கியம் வந்து விட்டது. அவரை எவ்வளோ சோதித்தாலும் நன்மைக்கு தான் தீர்மானிக்கணும். ஆனாலும் தேவனுடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். உலக ஆலோசனையும் கேட்கணும். அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் திரும்பி வந்து எல்லா தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் படுத்து உறங்கினவன், அப்படி சம்பாதிச்சவன். அப்படி 40 வருஷமாக நான் என்ன சம்பாதிச்சாலும் 40 பைசைக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. நேற்று சொன்ன மாதிரி இருக்கிற பேண்ட்டு சட்டையெல்லாம் விற்கும் நிலைமைக்கு வந்துட்டார். அன்றைக்கு சொன்னல, ஜட்டி இருந்தால் அதையும் விற்க வச்சுருவார், அதையும் சொல்லிப்பார், அதுவும் தீட்டுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நல்ல வேலை ஜட்டியே இல்லை, அதனால் அது தப்புச்சு. இல்லைன்னா இவன் போட்ட ஜட்டியையும் ஆயா வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் மூஞ்சில் நம்ம அடிச்சிருவாங்க. அப்படி வறுமையை வச்சு என்னை பிடிச்சிக்கிட்டார். இந்த வறுமையை பிடிச்சி நமக்கு வறுமை இருக்குது, நமக்கு பஞ்சம் இருக்குது, இல்லை வியாதி இருக்குது, நம்ம சாவோனியாக முடிவு எடுக்கணும். என்ன கேட்டால் சாரி பார்த்து அறிவில்லாமல் செஞ்சான். வேதம் என்ன சொல்லுகிறது, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் கர்த்தரே சேவிப்பேன்னு அவள் சொல்லியிருக்கணும். அவளும் உலக பிரகாரமாக இனி இந்த பூமியில் வாழ முடியான்னு தீர்மானிக்கிறான். அப்போ அந்த தீர்மானத்தை எடுக்க வைப்பது சாத்தான். இப்போ சாரி பார்த்து விதவைக்குள்ளே யார் போனது, பிசாசு போனா. பிசாசு போனனால தான் என்னது, அவ சாவ தீர்மானிக்கிறா, வாழ தீர்மானிக்கலையே. ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் வாழ தீர்மானிக்கிறவன் தான் யா கிறிஸ்தவன். அவனை தான் கர்த்தர் நடத்தி செல்வார். எப்படியோ தேவனுடைய இரக்கம், எப்படியோ தேவனுடைய கிருபை அவள் மேலே இறங்கி என்னது, எலியாவை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்து கீழ்ப்படி, அப்பொழுது பிழைத்திருப்பாய், முதலாய் உகந்ததை தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வசனத்தின்படி அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். யார்? எலியா, ஒன் ஆஃப் தி கிரேட் தீர்க்கதரிசி. எவ்வளோ சத்தியம் அடங்கி இருக்கு 3 வரிகளில், 3 வசனத்தில். அதுக்கு பிறகு 7 வருஷம் பாருங்க, 7 வருஷம் அவள் வேலையை சம்பாதிச்சா சாப்பிட முடியுமா? 7 வருஷம் அவளும் அவள் வீட்டாரும், இப்போ பிள்ளை மட்டும் இல்லை, அவளும் அவள் வீட்டாரும், அப்படின்னா சொந்த பந்தம் எல்லாம் சாப்பிட்றாங்க. தேசமெங்கும் பஞ்சத்தில் நிறைய பேர் செத்து ஒதுங்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறான். இனி தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். நம்ம தீர்க்க தரிசனப்படி 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும்னு சொல்லி வருகிறோம். குடிக்கூட தண்ணி கிடைக்காது. குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தால் உணவு எப்படி சாப்பிட முடியும்? ஒன்று கேட்குறேன், எப்படி சமைப்பீங்க? தண்ணியில் சமைக்க முடியாதுல்ல. அரிசியை தின்ன முடியுமா? அரிசியை தின்னா பித்தம் பிடிக்கும், பசி தீராது. அரிசியை சுட்டு சாப்பிட முடியுமா? இருக்காது. அப்போ தேசம் பஞ்சம் உண்டாகும், கட்டாயம் உண்டாகும். இந்த வாயிலிருந்து புறப்பட்டால் அது வந்தே தீரும். பஞ்சம் வரும்போது தண்ணியும் கெட்டு போயிடும், தண்ணியும் குடிக்க முடியாது. இப்போ உணவு இல்லை, தண்ணி இல்லை, எப்படி வாழ முடியும்? எலியா வரணும். அல்லேலூயா. அப்போ பசி தீர்க்கக்கூடிய எலியா வரணும். எலியா வந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பே உண்டாகும். உற்சாகமாக கையை தட்டுங்க.
வசனம் உண்டாகணும். இன்றைக்கி பைபிளை தலகாணியாக பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. பைபிளை நெஞ்சிலே சுமந்து கொண்டு படுக்கிறவர்கள் உண்டு. வசனத்தை பின்பற்றாதவர்கள் பைபிளை சுமந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தின்படி நடைங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கத்தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை செழிக்க வைக்கும்படி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆகவே முதலாக உகந்ததை தேடுங்க. அப்படி தான் எல்லாமே கூட கொடுக்கப்படும். எல்லாம் அப்படின்னா அதில் எல்லாம் அடங்கியாச்சு. உனக்கு என்ன தேவையோ, உடுக்க உடையா, படுக்க இடமா, இல்லை அரண்மனை போல கட்டிடமா, இல்லை வாழ்நாள் முழுதும் அநேகருக்கு கடன் கொடுக்கணுமா, எல்லாவற்றையும் ஒரு சிவர். ஒரு வரியில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். அப்பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும், எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். அளவு இல்லை, அளவற்றதாய் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இடது புறதும் வலது புறவும் இடங்கொண்டு பலியினி பெருகுவாய். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் ஜனவரியில் கொடுக்கப்பட்டது. ஏசாயா 58:11 ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றி நீ நீர்ப்பாய்ச்சலை போன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம். நம்ம 8 மாதம் தாண்டி 9 மாதம் தாண்டி 10ஆம் மாதத்தில் நின்று முடித்து விட்டு 11ஆம் மாதத்தில் கால் வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் சோர்ந்திருச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க கேட்டால் கேள்விக்குறி. வசனத்தை கை கொள்ளாதவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இருக்கிறதையும் பிடிங்கிடுவார். கை கொண்டு நடந்தால் என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இப்போ சாரிபாத்துக்கு செய்தார்ல, இப்போ ஒரு யுத்தத்தில் ஒருத்தன் ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு நாடை பிடிக்க முடியும். யுத்தமே இல்லாமல் தாவீது இஸ்ரவேலை ஆண்டானா இல்லையா? காட்டிலே இருந்தாவன், சாப்பாடு வழி இல்லை. அந்த காலத்துக்கு யுத்தம்னு சொன்னால் என்ன, மிலிட்ரியெல்லாம் வேணும், இராணுவப்படை வேணும், காலாட்படை வேண்டும், குதிரைப்படை வேண்டும், யானைப்படை வேண்டும். யானைப்படைன்னா ஒரு 1000 ஏனையாவது இருக்கணும். அதான் கூட்டத்தில் போய் நிறைய நசுக்கிடும் இல்லையா? குதிரைனா வேகமாக ஏறி ஆட்களை வெட்டுறது. தாவிட்டு என்ன இருந்து? ஒன்றுமே இல்லையே. 2 கை மட்டும் தானே இருந்து. 2 கை மட்டும் தானே இருந்து. வேறு என்ன இருந்தது? பசி எடுத்த போது எருசலேம் ஆலயத்தில் போய் யாருக்கும் தெரியாம சாப்பாடை, அப்பத்தை திருடி சாப்பிட்ட ஒரு திருடன் தான் தாவீது. உற்சமகையை தட்டுங்க. அதை திருடி சாப்பிட்டாலே எருசலேம் ஆலயத்தில் எவனாவது உள்ளே போனால் எரிச்சிருவார் ஆண்டவர். ஆசாரியனை தவிர உள்ள போக முடியாது. ஆனால் ஆசாரியன் சாப்பிடக்கூடிய உணவையே திருடி சாப்பிட்டவன் தாவீது. அந்த திருடி சாப்பிட்ட அந்த நோக்கத்தை பார்த்தார் ஆண்டவர். அவனுடைய பசி, என் மகன் பசியோடு இருப்பதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். அதான் அதன்படி அவன் செய்த தவறை அங்கே மன்னித்து அவனையே ஆசீர்வதிச்சார். ஒன்றுமில்லாதவனை கொண்டு தான் இஸ்ரவேலை ஆளும்படி செய்தார். அது 1 வருடம் அல்ல, 40 வருடங்கள். அவன் தாவீதினுடைய வாழ்க்கையெல்லாம் முன்பகுதியெல்லாம் ரொம்ப மோசம். அவனுடைய சகோதரர்களெல்லாம் அரண்மனையில் வேலை செய்வாங்க, அரண்மனை சாப்பாடு. இவன் மட்டும் காட்டில் ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்த்திருந்தவனைத்தான் சாமுவேலை கொண்டு செலக்ட் பண்ணி அவனை பிளஸ் பண்ணார். பிளஸ் பண்ணதும் சோதனை தான் அவனுக்கு. பிளஸ் பண்ணதும் சோதனை தான். ஆனால் எல்லா சோதனைகளிலும் தாவீதை படிப்படியாக தேவன் உயர்த்தினார். ஒரு திட்டத்தை போடுகிறார். இஸ்ரவேலில் ஒரு கோலியாத்து எழும்புகிறான். அவன் சவுலை பார்த்து கேட்குறான், நீ மீசை வச்ச ஆம்பளைன்னா என்ன வெட்டிப்பாருன்னு. இப்படி தான் மீசை வச்ச ஆம்பளைன்னா வெட்டிப்பாரு. உனக்கு இஸ்ரவேலில் மீசை உள்ள ஆம்பளை இருந்தால் என்ன வெட்டிப்பாருன்னு ஒருத்தன் கூட வந்தான் இல்லை வெட்டுறதுக்கு. பயம். சவுலே பயப்படுறான். ஆண்டவரே சொல்லுகிறார் இவன் ஒரு யுத்த வீரன் என்று சவுலை குறித்து. அவனே பயப்படுகிறான். ஏண்டால் அவன் அவ்வளோ வாட்டசாட்டமான மனிதன். பெரிய இது வச்சுருக்கிறான். என்னது? பட்டயம் வச்சுருக்கிறான். அது இந்திரா அளவில் ஒரு பட்டயத்தை வச்சுருக்கிறான். அவன் தூக்கி போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அப்படிப்பட்ட பயம். இஸ்ரவேல் மக்கள் நடுங்கி போயிருக்கிறார்கள், கலங்கி போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கூக்குறப்பான், ஏ இஸ்ரவேலு, நீ ஆம்பளைன்னா ஒருத்தன் வந்து என்னை வெட்டிப்பார். இதுதான் சவால். நடுங்கி ஒன்று கடிச்சிருப்பான் சவுல். என் ராஜ்யத்தை காப்பாற்ற முடியலையே, ஒருத்தனால ஒன்றும் பண்ண முடியலையே. அதான் அவனுக்கு அரண்மனையில் வந்தான் சவால் விடுறான். ஒரு பெலிஸ்தியன், ஒரு துஷ்டன், ஒரு துன்மார்க்கன். அப்போ ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்டை போடுறாரு. ஏன்னா வழக்கமாக சகோதரர்கள் அரண்மனைக்கு போவாங்க, இவன் காட்டுக்கு போவான். அன்னைக்கு தாவீதுனுடைய தகப்பன் சொல்கிறான், நீ இன்னைக்கு காட்டுக்கு போகாத, இன்னைக்கு காட்டு போகாத, உன் சகோதரர்கள் சாப்பாடை மறந்து வைத்து கொண்டு போனார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த சாப்பாடை நீ அரண்மனையில் கொடுத்துட்டு நீ காட்டுக்கு போ. அப்போ கூட தாவீதை பார்த்து நீ சாப்பிட்டியா மகனே என்று கேட்டதே இல்லை. தட்ஸ் த பாயிண்ட். பெத்த தகப்பன் மகனை பார்த்து நீ சாப்பிட்டியா? இதர சகோதரர்கள் சாப்பிடவில்லை என்று அறிந்ததுமே வேதனைப்பட்டு, நீ இந்த சாப்பாடை எங்கே போய் கொடுக்குற, அரண்மனையில் கொடுத்துட்டு வா. தாவீது உற்சாகமாக போகிறான். தாவீது உற்சாகமாக போகிறான். அங்கே கோலியாத்தை பார்க்குறான், சவால் விட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு என்ன வருது, அப்படியே வீரம் கொப்பளிக்குது. நேராக சவுல்கிட்ட போகிறான். அரண்மனையில் யாரும் நெருங்க முடியாது இல்லையா? ஆனால் இவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் அங்கே வேலை பார்க்குறதுனால தாவீதுக்கு சவுலுக்கு பழக்கம். இப்போ சவுல் ராஜாவே, நான் காட்டில் சிங்கத்தை எல்லாம் வெட்டி இருக்கிறேன். என்னுடைய ஆடுகளை ஆடுகளை பறிக்க வந்த, உயிர் பறிக்க வந்த சிங்கத்தெல்லாம் வேட்டையாடுகிறேன். இவன் எனக்கு மாத்திரன், நான் போகிறேன் வெட்டி போடுறேன்னு. இந்த சொல்லணுன்னு ஒரு தைரியம் வரணும் இல்லை, சொல்லணுன்னு ஒரு வல்லமை வரணும் இல்லை. பயம் இல்லாத ஒரு தாவீது. ஏனென்றால் பயத்தை பிடுங்கி போட்ட தேவன் தாவீதுக்குள்ளே இருக்கிறார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அட பணம் இல்லை, ஆஸ்தி இல்லை, ஆனால் உலகத்தை உண்டாக்கின தேவன் இவனுக்குள்ளே இருக்கிறார். உடனே சவுல் நினைக்கிறான், இவன் சேர்த்தா நமக்கு என்ன, எப்படியாவது சவுலுக்கு ஒரு முடிவு வந்தால் வரட்டும் இல்லையே. சவுளுடைய யுத்த உடைகளை தாவீதுக்கு தரித்து கொடுக்குறான். யுத்த உடைன்னு என்னன்னு தெரியுமா? உடம்பு முழுக்க இரும்பு கவசம் போடுவாங்க, இரும்பு கவசம். கால் பாதத்தில் கூட அம்பு படாமல் இருக்கிறதுக்கு ஷூ போட்டுருவாங்க, இரும்பு ஷூ போட்டுருவாங்க. தலையில் ஒரு கவசம். கண்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், ஆனால் கண்ணில் அடித்து தான் வரதுன்னா கொள்ளணும். சும்மா அம்பு தான் உடம்பில் படாது, அம்பு தான் முறிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட யுத்த ட்ரெஸ்ஸை உடுத்து நீ போன்னு சொல்லுவாங்க. தாவீது என்ன பண்ணுவான், அரண்மனையில் இங்கேருந்து அங்கே நடப்பான், அங்கேருந்து இங்கே நடப்பான். தூக்கி சுமக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வேறு கையில் ஒரு பட்டயத்தையும் வச்சுட்டு, உடையே ஒரு பாரம், பட்டயம் அதோட பாரம். எனக்கு இதெல்லாம் வேண்டாயா, கலத்தி கொடுத்துட்டான். எடுத்தான் காக்கா அடிக்கக்கூடிய ஒரு கவனு, 4 கூழாங்கல். ஒரு கூட்டம் கல்லை எடுத்துகிட்டு போகிறான், 4 கூழாங்கல். இந்த கோலியாத்துக்கு இதெல்லாம் போதும் என்று சொல்லி ஒரு தடியை எடுத்துக்கிட்டு போகிறான். இந்த நாய் அடிக்கக்கூடிய தடியை எடுத்துகிட்டு கோலியாத்தை பார்த்து சிரிக்கிறான். நான் என்ன செத்த நாயா, தடியை கொண்டு வர, நீ பட்டையும் கொண்டு வந்தால் சரின்னு வச்சுக்கலாம். யுத்தத்துக்கு நீ வர நீ தடியை கொண்டு வர, தடி வச்செல்லாம் என்னை அடித்து கொள்ள முடியுமா, பட்டயம் இல்லாத வாரியடான்னு சொல்லிட்டு சிரித்தான், கேவலமாக சிரித்தான். அப்போ தாவீது என்ன சொன்னான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நிற்கிறேன்னு சொல்லி நெற்றி பொட்டுக்கு இழுத்தான். ஒத்த அடி, நெற்றி பொட்டில் ஒரு கல் மல்லாக்க விழுந்தான். உற்சாம கையை தட்டுங்க. அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை துண்டித்தான். அல்லேலூயா. தாவீது செய்த முதல் கொலை கோலியாத்து. உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்போதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினார்கள், சவுல் கொன்றதோ 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10000. 10000 பேருக்கு சமமான கோலியாத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெட்டி வீழ்த்து. நான் பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் அல்ல, இயேசு தான் நமக்கு வேண்டும். இயேசுனுடைய வல்லமை தான் நமக்கு வேண்டும். இயேசுனுடைய கிருபை தான் நமக்கு வேண்டும். அவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு எல்லாம் உண்டாகும். அவ்வளோதான். இந்த விசுவாசத்தில் ஏன் நீங்கள் வளரவில்லை என்றால் இப்படி தான் இருப்பீங்க. நான் 40 வருஷம் இருந்தது போல.
40 வருஷத்தில் இயேசுவை முகமுகமாய் பார்க்கிறேன், ஊழியத்தை ஆரம்பித்து விட்டேன். ஊழியத்தை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட டப்பா ஸ்தாபனங்கள்லாம் சேர்ந்து 12 தொழில்கள் இருக்குது. ஒன்றுக்கும் உதவாத தொழில்கள், ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். இல்லையா? தொலைக்காட்சி நடத்துகிறார், உங்கள்ட்ட எதிர்பார்க்காமலே நடத்துகிறார். அதான் கர்த்தர். அதான் இந்த ஊழியத்தில் அதிசயம் இருக்கிறார் என்பதுக்கு ஒரு அடையாளம். அதுக்கு நானே சாட்சி. அல்லேலூயா. ஆகவே இங்கிருந்து புறப்படுகிற வேத வசனங்கள் பரலோகத்தில் இருந்து புறப்படுகிற வேத வசனங்கள். அல்லேலூயா. இந்த ஊழியத்திலிருந்து வியாக்கியானம் கொடுக்க விளக்கம் கொடுப்பது போல உலகத்தில் எந்த ஒரு ஊழியக்காரனாலும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் யூ ஆர் மை லாஸ்ட் சைல்டுன்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் சப்பர். ஆகவே வேறு யாரும் இந்த ஊழியத்துக்கு ஒப்பம் விளக்கம் தர முடியாது. அல்லேலூயா. நான் எது பெருமையாக சொல்லலை, உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் உணர வேண்டும். இங்கிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உருவாக்குவதற்கென்றே புறப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாரிபாத்து விதைப்பை போல புலம்பாதீங்க. அவர் எடுத்த தப்பான முடிவை போல் எடுக்காதீங்க. இப்போ 4 கடன்காரன் ஒரே நேரத்தை தேடி வரானா ஏரியை விட்டு போயிருங்க. என்ன சார், பெருந்துறை விட்டு ஈரோடு போயிருங்க. ஈரோட்டில் தேடி வர அறிஞ்சது என்ன செய்யணும்? ஈரோட்டில் இருந்து கார் ரோடுக்கு வாங்க. கன்னியாகுமரியில் ஒரு கார் ரோடு இருக்குது. அங்கே தேடி வந்தால் நேரம் எங்கே போகிறீங்க? மானாமதுரைக்கு போங்க, அப்புறம் தேனி போங்க. அப்படி ஒரு நாடாக போயிட்டுருங்க. கடங்காரன் தேடி அழிச்சு நீ வரும்போது பார்த்துக்கலான்னு உட்காருவான். அப்போது நமக்கு தேவன் நிறைய கொடுத்துருப்பாரு, கொண்டு கொடுத்து முடிச்சுக்கிடலாம். இதுதான் விஷயம். நிறைய பேர் கடனை கண்டு சாகுறாங்க. என்னென்ன பைத்தியக்காரர்களா? கடனை கண்டெல்லாம் சாப்பிடாது. சிலவங்க கடவுளுக்கு காணிக்க கொடுத்துட்டு கணக்கு எழுதி வைப்பாங்க. மளிகை கணக்கு எழுதி வைக்க மாட்டாங்க. மளிகை கணக்கு எழுதி வைக்க மாட்டாங்க. வரவு செலவு எழுதி வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறது மட்டும் கணக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா பின்னாடி கேட்டு வாங்கிறதுக்கு வேண்டி உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? சரி நீ தந்த நான் திரும்ப தரேன், ஆனால் உன்னையும் உன் வீட்டாரையும் நான் தூக்கிடுவேன்னு எழுதிடுவார். அவர் செய்த ஊழியம் சும்மா